கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை செப்பனியா அதிகாரம் 3 வசனம் 12. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எளிமை உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும். செப்பனியா 3:11 எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கிவிடுவேன். நீ என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அந்த பாவத்தை உணராதவர்களாய், கர்த்தருக்கு எதிர்த்து நாம் செயல்பாட்டு பெருமை பாராட்டி அகங்காரம் உள்ளவர்களாய், அகந்தை உள்ளவர்களாய் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை விலக்கி போடுவார். அவருக்கு முன்பாக நம்மால் நிலை நிற்க முடியாது. ஆனால் தாழ்மை உள்ளவர்களாய், எளிமை உள்ளவர்களாய், அவர் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழும்போது அவர் நம்மை மீதியாக வைத்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார். செப்பனியா 3:12 உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போமானால் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி சமாதானத்தை தர கர்த்தரால் முடியும். பெருமை உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நம்மை விலக்கி விடுவார். அவர்கள் நடுவிலே நாம் எளிமை உள்ளவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் நம்மை மீதியாக வைத்து நம்மை நடத்துவார். ஆகவே நம்மை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்து அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று வாழாமல், கர்த்தர் நம்மிடம் என்ன விரும்புகிறார், கர்த்தர் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை எது என்பதை உணர்ந்து அவர் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர்களைப் போல அகங்காரிகளாய் பெருமை உள்ளவர்களாக நாம் மாறாமல், கர்த்தர் நம்மை என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்திலே, அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருப்போம். அந்த அழைப்பில் நாம் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை போதித்து நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதான வழியிலே நம்மை வழி நடத்துவார். கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். பெருமை உள்ளவர்களாய், அகங்காரம் உள்ளவர்களாய் வாழாமல் எளிமையாய் வாழ நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து போதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.